பூர்வீகம் தொலைக்காட்சி மற்றும் திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் திண்டுக்கல் மாரத்தான் 2025 கோ பிரசன்டட் பை தேனி ஆனந்தம் டெக்ஸ்டைல்ஸ், பவர்ட் பை PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. நாள் செப்டம்பர் 28. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர்வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா சஷ்டி ஸ்ரீ டாக்டர் டி சரவணா தேவி மேடம் அவர்கள். வாங்க, அவரை சந்திக்கலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகி ராம் சுரத்குமார். நற்பவி. நன்றி. சொல்லுங்க மேம். அதாவது வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க மேடம். அதுலேயே தெரியறது வீட்டுக்கும் இந்த திருமணத்திற்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா திருமண தடை அடிக்கடி எந்த வீட்லேயும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தருக்குமே திருமணம் நடக்காமலாம் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேடம். இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போனோம், பரவாயில்ல திருமணம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்களையும் நம்ம பார்க்குறோம் மேடம். சரவணாதேவி இருப்பியல் 369 ஒரு அற்புத கலையின் மூலமா இதுக்கு தீர்வு எப்படி காணப்படுவது? நிச்சயமா இருக்குங்கம்மா. இதுல நிறைய நம்ம கவனிக்கப்பட வேண்டிய பகுதி எல்லா வீடுகள் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு அப்படிங்கிற அந்த 45 டிகிரி ஒரு வீட்டில் எங்கே இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அங்கே நம்ம காம்பஸ் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு வீட்டோட ஒரு மனையோட திசை, வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து இந்த 45 டிகிரி எங்கே இருக்குங்கிறத கவனித்து அந்த இடம் மற்ற இடங்களை விட தாழ்வாக இருக்கிறதாங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இது நிறைய நேயர்களுக்கு நம்ம ப்ரோக்ராமில் சொல்கிறத வச்சு நிறைய பேர் சரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த திருமண தடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் மரம் ஒவ்வொரு வீடுகள்லையும் தென்மேற்கில் வளர்த்துங்க, நிச்சயமாக திருமணம் நடக்கும்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம்லேயே நான் பல முறை சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக திருமண தடை இருந்துச்சு, இது மாதிரி வடகிழக்கை பார்த்து நாங்கள் செக் பண்ணி சரி பண்ணணும். ப்ளஸ் இந்த மரத்தையும் வைக்கும் பொழுது அந்த இடத்துல நல்ல ஒரு மாற்றம் எங்களுக்கு கிடைச்சிது. உடனடியாக திருமணம் அப்படிங்கிறது நடந்தது. அதாவது நாங்கள் எதிர்பார்க்காத அளவில் மிராக்கலாலாம் சில விஷயங்கள் நடந்ததுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜும் போடுறாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது ஒரு வீட்டோட வடகிழக்கு, வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 45 டிகிரி அந்த இடத்துல வரவுகள் அப்படிங்கிற பணவரவாகட்டும், ஒரு வீட்டுக்கு மருமகன் அப்படிங்கிற ஒரு வரவு அல்லது மருமகள் அப்படிங்கிற ஒரு வரவையும் வச்சுருக்கு. அப்போ இது வாஸ்துல இது மிராக்கலாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பகுதி இந்த வடகிழக்கு 45 டிகிரி. அப்போ அதை சரியாக வைத்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் பொருளாதார முன்னேற்றமும், குழந்தைகளோட கல்வியில் முன்னேற்றமும், ப்ளஸ் அந்த இடத்துல திருமணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு தம்பதியராக அங்கே வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த வடகிழக்கு வடக்கு கொடுக்குது, வடகிழக்கு கிழக்கு கொடுக்குது. அப்போ இதை புரிஞ்சுக்கணும். அதுபோல் ஒரு வீட்டில் வடகிழக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி, யாருக்கெல்லாம் என்ன டயட்டு ஃபாலோ பண்ணாலும் வெயிட்டே குறையாமல் வெயிட் அதிகமாக ஆயிட்டுருக்கோ அங்கே நிச்சயமாக வடகிழக்கு பிரச்சனை உண்டு. அப்போ நீங்கள் செக் பண்ணணும். அது போலவே தடைகள் எதை எடுத்தாலுமே தடை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம வடகிழக்கு செக் பண்ணணும். அதாவது குழந்தைங்க மனநலம் சரியில்லாத குழந்தைங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்தோட வடகிழக்கை நிச்சயமாக செக் பண்ணணும். கடன்கள் அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னாலும் நிச்சயமாக அந்த இடத்துல வடகிழக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் இந்த மாதிரி நிறைய
விஷயங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தாலுமே கூட இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீட்டில் பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் தொடர்ந்து ஆண்கள் வந்து இறக்குற ஒரு வாய்ப்பு அந்த வீடு உருவாக்கிடுச்சு. அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி, ஏன் எங்கள் வீட்டில் மட்டும் இப்படி ஆண்களாக வரிசையாக ஒரு 2 ஜென்ரேஷன் இப்போ இல்லை, 3வது குழந்தைங்க ஒரு 10 வயசு 5 வயசு குழந்தைங்க தான் இருக்குது, வயது குழந்தைகள் தான் இருக்குங்க. அவங்க எல்லாமே 3 பேர் இருக்கிற குழந்தைங்களும் 2 ஆண்கள் மகன்கள் 2 பேரும் தவறிட்டாங்க. ஆண் குழந்தைகள் 3 குழந்தைங்க 5 வயசு 7 வயசு 10 வயசுன்னு இருக்காங்க. அப்போ தலைமுறையாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அங்கே போய் நம்ம வந்து அந்த வீட்டை நம்ம ரிசர்ச் பண்ணும்போது ஆய்வு பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா, கிழக்கை விட மேற்கு வந்து அதிக காலி இடம் அப்படிங்கிறது அந்த வீடு வச்சுருந்தது. அது போலவே வடகிழக்கில் படிக்கட்டு, சரௌண்டிங் வாசலில் சுற்றுப்புற வாசலில் வடகிழக்கு வந்து உயரமான ஒரு நிலையை வச்சுருந்தது. அப்போ இதுதான் இந்த தொடர்ந்து இந்த இழப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிடுச்சு இந்த வீடு. அப்போ இந்த கரெக்ஷன் பண்ணும் பொழுது இழந்த எதையுமே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் இருக்கிற 3 ஆண் வாரிசுகளையும் நிச்சயமாக நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற நிலையில் இப்போ கரெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு வீட்டோட வாஸ்து 16 பிரிவுகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ அதை செக் பண்ணி சரௌண்டிங் வாஸ்து நம்ம வந்து சரி பண்ணும் பொழுது உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வரும்போது நிம்மதியான நிறைவான மிராக்கிள்ஸை பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா நம்ம நிறைய கோவில்களுக்கு போகிறோம், நிறைய வந்து பூஜைகள் பண்ணுறோம், நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி விரக்தியில் இருந்தாலுமே கூட ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். இது எல்லாவற்றுக்கும் பல மடங்கு வந்து பலன்களோட நிச்சயமாக நமக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பும் அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக எல்லாருக்குமே கிடைக்கும். அதனால் எந்த நிலையிலும் நம்ம வந்து விரக்தியோட மன அழுத்தத்தோட வாழ்ந்து அழிந்து போவதற்காக பிறந்தவர்கள் அல்ல. நம்ம எல்லாம் வாழ பிறந்தவர்கள் அல்ல, ஆள பிறந்தவர்கள் அப்படிங்கிற நினைக்க இந்த ப்ரோக்ராமை யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த 16 திசைகளையும் சரி செய்து 16 செல்வங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற என்னோட டொமைன் ஒவ்வொரு நாளும் இருப்பியல் சாம்ராஜ்யத்தை உலகம் முழுவதும் நிலைநாட்டி கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக இது ஒவ்வொரு வீடுகளுக்கும் நிலைநாட்டும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நல்ல தீர்வுகளை கொடுக்கும். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நற்பவி. கண்டிப்பா மேடம். அதாவது வாஸ்து உலகின் முடிசூடா ராணினே உங்களை சொல்லலாம். ஒரு நேயர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், திருப்பூர் மாவட்டம். நற்பவி சார், உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட ஸ்ட்ரைட்டா கேளுங்க. வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. வணக்கம் மேடம், நற்பவிங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. மகிழ்ச்சி, சொல்லுங்க மேடம். நம்ம இருக்கிற வீட்டுல தொழில் பண்ணிட்டு இருக்கிற, எதுவுமே இது பண்ண முடியல, வர்றது எல்லாமே கடன் பிரச்சனையாவே இருக்கு. சரி, அதாவது தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க வீட்டோட கிழக்கும் மேற்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கிழக்கு காலி இடம் எவ்வளோ இருக்கு, மேற்கு எவ்வளோ இருக்குங்க சார்? கிழக்கு பார்த்த வீடு தாங்க சார். கிழக்கு பார்த்தது காலி இடம்ங்கிறது அதிகமாக இல்லைங்க, நம்ம அதோட எண்டோட தான் இருக்கு. மேற்குலையும் அது நம்ம எல்லையோட அளவோட தான் வீட்டு இருக்கு. எல்லையோட இருக்கு. காம்பவுண்ட் போட்டிருக்கீங்களா? ஆமாங்க, காம்பவுண்ட் சுவர். அப்போ காம்பவுண்ட் போட்டிருக்கும் போது கிழக்கை விட மேற்கு ஒரு அரை அடியாவது டிஃப்ரென்ஸ் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு தொழில் அப்படின்னா வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ஒரு 22 டிகிரி தான் முடிவு பண்ணுது. தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம், அந்த தொழில் நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து கிழக்கும் மேற்கும் முடிவு பண்ணுது. அப்போ இது வந்து திசையில் வந்து நம்ம வந்து எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் சரௌண்டிங் வாஸ்துல கரெக்ஷன் பண்ணும்போதே, அதாவது சுற்றுப்புற வாஸ்துல வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள காலி இடத்துல கரெக்ஷன் பண்ணும்பொழுதே வரவேண்டிய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக அந்த வீட்டுக்குள்ளே வரும். நல்ல தொழில் நடக்கும், நல்ல பொருளாதார முன்னேற்றம், நிம்மதி நிறைவு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் தொழில் சரியாக நடக்காதனால நிச்சயமாக தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. இதை சரி பண்ணிக்கங்க. வடகிழக்கு பாதித்தால் இந்த போல் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதற்கு வந்து இப்போ மகாலய பட்சம் போயிட்டுருக்கு. வாஸ்து கரெக்ஷன் பண்ணணும், ஆனால் என்னால் அதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும், இதற்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடு வாஸ்துப்படி மாறணும்னா குலதெய்வ அருள் இருக்கணும். அடுத்தது நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் வேணும். அப்போ அந்த விதத்தில் நேற்றையிலிருந்து மகாலய பட்சம் போயிட்டுருக்கு. 15 நாட்களுக்கும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுக்கும். அந்த விதத்தில் உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ அது போல் வழிபாடுகள் பண்ணுங்கள். என்னால் வழிபாடெல்லாம் பண்ணுறதுக்கு விரதங்கள் இருக்கிறதுக்குலாம் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா தினசரி 4 நபர்களுக்கு தயிர் சாதமும் தண்ணீர் பாட்டலும்
காலையில் 11:30 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக உங்களால் அடுத்த வேலை உணவு இல்லாதவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு உங்கள் பக்கத்தில் உள்ள ஆலயங்கள், அது ஈஸ்வரன் கோவிலாக இருக்கலாம் அல்லது பெருமாள் கோவிலாக இருக்கலாம், அந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த இடத்துல முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும்போது உங்கள் வீடு நிச்சயமாக வாஸ்துப்படி மாறும். ஏன்னா வாஸ்து சரி பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்துட முடியும். அதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது, அதற்குண்டான பாதையை நமக்கு அமைத்து கொடுப்பவர்கள் குலதெய்வமும் முன்னோர்களும். அப்போ இது 2 விஷயத்தையும் நம்ம பண்ணும் பொழுது இந்த 15 நாட்களில் நேற்று ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 14 நாட்களும் தொடர்ந்து பண்ணுங்கள். நிச்சயமாக மிக சிறப்பான ஒரு மாற்றம், முன்னேற்றம், வீடு வாஸ்துப்படி மாறும். நற்பவி, நன்றி. வாஸ்து அப்படிங்கிறது 16 செல்வங்களையும் உள்ளடக்கியதுங்கிற புரிதலை கொண்டு வாங்க. ஒரே ஒரு முறை செக் பண்ணி உங்கள் வீட்டோட இருப்பியலை சரி பண்ணுங்கள். வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள். நற்பவி, நன்றி. திருவே தாயே ஆண்டாலே, ஸ்ரீவில்லி புத்துராண்டாலே, அருளும் அழகே ஆண்டாலே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. சொல்லுங்கம்மா. மேடம், ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நற்பவிமா, உங்களுடைய கேள்வியை ஸ்ட்ரைட்டா கேட்டுருங்க. மேம், நான் சொன்ன நம்பர் சொன்னா எழுதணும் மேம். சரி. அந்த சீட் எல்லாம் எந்த சீட்ல பின்கார்டு பயனாலும் எழுதணும் மேம். புரியல. நல்லா வந்துச்சு மேம். எங்க நம்பர் 62522739 ரொம்ப நாள் எழுதுறேன் மேம். சரி. எங்க வீட்டுல ரொம்ப நல்லா நடந்துச்சு மேம். ரொம்ப சந்தோஷம் மேம். ரொம்ப நன்றி மேம் உங்களுக்கு. நன்றி. நன்றிங்கம்மா, மகிழ்ச்சிங்கம்மா. மேலும் மேலும் சிறப்படைய வாழ்த்துக்கள். சொல்லுங்க. அந்த சீட்ல என்ன பண்றதுன்னு கேட்கலாம் மேம் போன் பண்ணேன். இருக்கட்டும், அப்படியே வைங்க. நிறைய மிராக்கிள்ஸை கொடுக்கும். அது ஒன்றும் இப்போ தூக்கி போடுற அளவுக்கு தேவையில்லாத பேப்பர் கிடையாது. ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இருக்கட்டும். வீட்டில் ஒரே ஒரு நோட் புக் போட்டு உங்கள் தலையணிக்கு அடியில் வச்சு தூங்குங்க. இன்னும் பல மிராக்கிள்ஸை பார்ப்பீங்க. நற்பவிமா, நன்றி. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பவானி பக்கத்துல இருந்து பேசுறேங்க. நற்பவிமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. நற்பவி, சொல்லுங்க. வீட்டுக்கு பின்னாடி காலியோட இருக்குங்கம்மா. எந்த திசையில? ஹலோ, சொல்லுங்கம்மா. வீட்டுக்கு பின்னாடி பாத்ரூம் இருக்குதுங்க. நீங்க டிவி பார்க்காம பேசுனீங்கன்னா தான் பேச முடியும். அம்மா, வீட்டுக்கு பின்னாடி காலி இடத்துல பாத்ரூம் இருக்கு. வீட்டோட வாஸ்து செக் பண்ண வேண்டியது. உங்கள் வீட்டோட வடமேற்கு பாதிப்பில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்கம்மா. வீட்டோட வாஸ்துவை செக் பண்ணி சரி பண்ணணும். கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் எந்த விஷயமும் நடக்காது. அதுக்குண்டான இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னா எப்படி ஒரு டாக்டர் பார்க்குறோம், அது மாதிரி வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கா, வருமானம் வராமல் இருக்கா, தொழில் நடக்காமல் இருக்கா, திருமணம் நடக்காமல் இருக்கா, நல்ல விஷயம் எதுவுமே வீட்டில் நடக்காமல் இருக்கா, அதுக்கு தீர்வு அப்படிங்கிறது வாஸ்துல நிச்சயமாக இருக்குது, உறுதியாக இருக்குது. ஆணித்தரமாக சொல்கிறேன். வீட்டோட வாஸ்துவை செக் பண்ணி சரி பண்ணுங்கள். எல்லா குழப்பங்களும் தீரும். நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. நற்பவிமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. நற்பவி, சொல்லுங்க. வீடு வடக்க பார்த்து வாசல்மா இருக்கு. அது போட்டதுல இருந்தே ரொம்ப கடமா இருக்கு. கடன் இருக்கு. இந்த மாதிரி தயங்கி பேசுறீங்க அப்படின்னாலே அங்கே வடமேற்கு தான் ப்ராப்ளம். அப்போ வடமேற்கு பிரச்சனை இருந்தால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வந்துடும். திருமண தடை வந்துடும். அதை லவ் மேரேஜ் பண்ணி பிள்ளைங்க அதில் டைவர்ஸ் ஆகிறது, அதனால குடும்பம் அவமானப்படுறது, தோல் சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், நரம்பு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வடமேற்கு தான் காரணம். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டோட வடமேற்கில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு வாஸ்து பார்த்து நிரந்தர தீர்வு எடுத்துக்கங்க. அதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருந்தால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் கோவிலுக்கு போயிட்டு 2 நெய் தீபங்கள் ஏற்றி, வாய்ப்பு இருந்தால் 11 வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள். வீட்டோட வடமேற்கு நிச்சயமாக சரியாகும். அது போலவே எண்கள், இந்த மாதிரி குழப்பம் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா 4418 லக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் 4418. இந்த நம்பரை தொடர்ந்து எத்தனை முறை வேணாலும் எழுதுங்க. உங்கள் மனசு எப்போ போதும்னு சொல்லுது, 10 முறை எழுதும்போது போதும்னு சொல்லுதா, அல்லது ஒரே ஒரு முறை எழுதினோடனே நீங்கள் நம்பிக்கையோடு எழுதுனீங்கன்னா கூட நிச்சயமாக இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு உதவி பண்ணும். இந்த நம்பர்ஸை எழுதுங்க. எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் அடிக்கும்.
அது மூலமாக வாஸ்துவை சரி பண்ணுங்க, நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஏன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எண்களை எழுதிட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம நிரந்தர தீர்வுனா வாஸ்து தான் ரெமெடி கொடுக்கும். நற்பவி, நன்றி மேம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேம். நற்பவிமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாமா? வணக்கம் நற்பவி, சொல்லுங்கம்மா. நற்பவி மேம். சொல்லுங்க மேம், நாங்க பூர்வீக இடத்துல இருக்கோம். ம் பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, வீடும் கட்டவே முடியல. ம் காலேஜ் சேர்த்திருக்கேன், MBA சேர்த்திருக்கேன். சின்னவன சரி. பயமா இருக்கு அப்படின்னு பதட்டம் ஆகுது, வேகமா இதயம் துடிக்குது அப்படின்றாங்க. இப்ப இருக்கிற வீடு எங்க இருக்கு? இப்ப ஆரணியில இருக்கோங்க, திருவண்ணாமலை மாவட்டம். அங்க இருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடா? பூர்வீக இடம் மேம். தாத்தா பாட்டி வாழ்ந்தது. சரி. வீட்டுக்கு இப்ப அந்த பழைய வீட்டுல வந்து வாஸ்துப்படி இருக்கா? இப்ப நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் நிறைய விஷயங்கள் சொல்றேன் இல்லைங்களா, அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா உங்க வீட்டு கூட? இது வந்து முன்னாடி காலி இடம் மேம். இருக்கட்டுங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து வாஸ்து குறைபாடுகள் நிறைய உள்ள வீட்டுல நீங்க இருக்கீங்க. இந்த மாதிரி திடீர்னு ஹார்ட் படபடப்பா இருக்கு, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வருது, சூசைட் பண்ணிக்கலாமான்னு தோணுது, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னாவே அங்க வந்து வாஸ்து வந்து ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை தான் நம்ம ஏமாந்துடக்கூடாது. அது வந்து அதாவது இருக்கிற நிலையிலிருந்தே வாழ்ந்து அழிவதற்காக பிறந்தவர்கள் அல்ல மனிதர்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்குது, நமக்கு ஒரு கர்மா பேலன்ஸ் ஆகலை, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம தான் வந்து புத்திசாலித்தனமாக அந்த இடத்துல வந்து நம்ம வேலை பார்க்கணும். அப்போ அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட வாஸ்துவை செக் பண்ணி சரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மகனோட வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி உண்டு. அதாவது தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ஒரு 22 டிகிரி நிச்சயமாக அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டியது. அது உங்கள் வீட்டோட வடக்கு திசை, அது கிராமமாக இருக்கட்டும், குடிசையார் எங்கே வேணாலும் இருக்கட்டும், வடக்கு திசை எப்படி திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து கரெக்ஷன் பண்ணும்போது நல்ல தீர்வு கிடைக்கும். இருந்தாலுமே இப்போ நான் இன்றைக்கி சொன்னேன் இல்லைங்களா, மகாலய பட்சத்தில் தயிர் சாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அது கூட எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை ஊறுகாய் நிச்சயமாக கொடுக்கணும், தண்ணி பாட்டில் கொடுக்கணும். இது தவறாமல் இந்த 14 நாட்களுக்கும் கொடுங்க. உங்களுக்கு வந்து இந்த பூர்வீக வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வாஸ்துபடி மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக பிரபஞ்சம் கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கம்மா. நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். சரி, பரவாயில்ல. அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து பித்ருக்கள் சம்பந்தமா பண்ணினா கூட நம்ம வந்து வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14 நாட்கள், ஒரு நாள் முடிஞ்சிருது, 14 நாட்களுக்கும் வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பிள்ளையார் கோவிலில் கோதுமை மாவில் விளக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கோவிலில் தான் இதை செய்யணும், வீட்டில் பண்ணக்கூடாது. இந்த தீபத்தை இந்த 14 நாட்களுக்கும் 2 கோதுமை மாவில் செஞ்ச தீபங்களையும் ஏற்றுங்க. கடுமையான கடன் பிரச்சனைகள், தீராத நோய்கள், பல மனக்குழப்பங்கள், எது எடுத்தாலும் தடைகள் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே இது வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு அதாவது விநாயகர் கோவிலில் தொடர்ந்து 9 வாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த கால அதாவது நம்ம இப்போ வழிபாடுகள் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இந்த தயிர் சாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வழிபாடும் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் செய்யும்போது ஒரு மிராக்கல் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மகாலய பட்சத்தில் கிடைக்கும். நற்பவி, நன்றி. காகத்துக்கு டெய்லி சாதம் வைங்க. இல்லை இந்த 4 பேருக்கு கொடுக்கணுங்கிறதுல நிறைய உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுங்க, ஆடை தானம் கொடுங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள். அதாவது GH இந்த மாதிரி பொது மருத்துவமனைகளுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏழை தாய்மார்களுக்கும் ஏழை மக்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பணமாக கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த காலகட்டத்தில் எவ்வளோ உதவிகள் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இறைவனோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர முடியும். நற்பவி, நன்றி. கண்டிப்பா மேடம். இன்னொரு நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நற்பவிமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாமா? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா. நற்பவி, ஷார்ட்டா கேளுங்க. உங்க கேள்வி, உங்களோட நிலையை சொல்லுங்க, உங்க வீட்டோட வாஸ்துவை நான் சொல்றேன். 4வது தலைமுறையா நாங்க இருக்கோம். பூர்வீக வீடு. எனக்கு ரொம்ப ஆஸ்பத்திரி செலவு. பூர்வீக வீட்டுல இருக்க கூடாதுங்கிற எந்த ரூலும் கிடையாது வாஸ்துல.
பூர்வீக வீடு தவறாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பாதிப்புகள் இருக்கும். அந்த தவறுகளை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். இன்றைக்கி சொல்லியிருக்கேன், இந்த பித்ருக்களுக்கு உண்டான வழிபாடை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், என்னால் முடியாது, இந்த மாதிரி காரணம் யாரும் சொல்லாதீங்க. இது வந்து ஒரு அற்புதமான நமக்கு ஒரு காலகட்டம். எளிமையான பரிகாரங்கள், செலவில்லாத விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். இதை பிடிச்சிக்கங்க, செய்யுங்க. பூர்வீக வீட்டில் இருக்கிற தவறுகள் உங்கள் கண்களுக்கு புலப்படும். அந்த தவறுகளை சரி பண்ணும் பொழுது நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. மேடம், இவங்க பூர்வீக வீடுன்னு சொன்னாங்க மேடம். அது திடீர்னு நம்மளால காலி பண்ண முடியாது. பட் அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையெல்லாம் நல்லா இருப்பாங்க, நல்லா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. முன்னாடி இருந்த வீட்டில் 2 ஆண்கள் மட்டும் இருந்திருப்பாங்க, 2 பெண்கள். இப்போ வந்து 2 பெண் குழந்தைகள் இருப்பாங்க. அதே போல் முன்னாடி வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட கணவனை இழந்த மனைவியோ, மனைவி இழந்த கணவனோ, அல்லது ஒரு டிவோர்ஸ் ஆனவங்களோ, அல்லது ஒரு மாற்றுத்திறனாளியோ அங்கே இருக்கும் பொழுது அந்த வாஸ்துக்கு அது ஒரு பரிகாரமாக, அந்த வாஸ்துவிற்கு அது ஒரு உணவாக செயல்படுகிறது. அப்போ அந்த இடத்துல வந்து பாதிப்புகள் குறையும். இந்த மாதிரி ஒரு வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது 16 திசைகளையும் ப்ளஸ் வந்து அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, எந்த மாதிரியான மனிதர்கள் அங்கே வாழ்கிறாங்கங்கிறத பொறுத்து மாறுபடுகிறது. ஒரே மாதிரி இல்லை. இந்த எனர்ஜி, இந்த சக்தி வந்து ஒரே மாதிரி வேலை பார்க்கல. ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை பார்க்குது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டோட ரொம்ப ஒரு தெளிவான கண்ணோட்டத்தில் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நல்ல ரிசல்ட்டு நிச்சயமாக கொடுக்க முடியும். சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணும்போது 100% ரிசல்ட். ரொம்ப துல்லியமான விளக்கம் அளித்தீங்க மேடம். நன்றி மேடம். நன்றிம்மா. நற்பவிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி. இந்த வாரம் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் ப்ளஸ் வந்து திருநெல்வேலியில் இந்த வாரத்தில் என்னோட கன்சல்ட்டிங் இருக்குது. வாய்ப்பு உங்களுக்கு என்னோடய அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணிக்கலாம். நேரடியாக நானே வந்து உங்கள் வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கு வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் ப்ளஸ் வந்து வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் இடிக்காமல் உடைக்காமல் நீங்கள் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து அழகாக வெளியே வருவதற்குண்டான வாய்ப்புகளை என்னால் உருவாக்கி தர முடியும், இயற்கையின் ஆசீர்வாதத்தோடு, இறைவன் அனுமதியோடு. அப்போ இது போல் நீங்கள் வந்து வாய்ப்பை பயன்படுத்திங்க. மற்ற மாவட்டங்களில் இருக்கவங்களும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு டைரக்ட் விசிட் வந்துட்டுருக்கேன், இயற்கையின் அனுமதியோடு. நற்பவி. நன்றி. யோகி ராம் சூரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி. நன்றி. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண தவறாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.